காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி விவசாயிகள் நடத்தி வரும் ரயில் மறியல் போராட்டம் 7வது நாளை எட்டியுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழுவை அமைக்க வேண்டும், ஒற்றை தீர்ப்பாயத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. காவிரி உரிமை மீட்பு குழுவின் சார்பில் மன்னார்குடி மயிலாடுதுறை பயணிகள் ரயிலை மறித்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒற்றை தீர்ப்பாய சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் சட்டமாகாமல் தடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். கன்னடனுக்கு ஒரு நீதி, தமிழனுக்கு அநீதியா? தடுத்திடு மேற்கே தாட்டு அனைத்து தத்தை தடுத்திடு தடுத்திடு நடுவர் மன்ற தீர்ப்பினை தமிழ்நாட்டு மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் அலைய வேண்டிய நிலை ஏற்படும். எனவேதான் இந்த சட்ட முன்வடிவு பாராளுமன்றத்தில் சட்டமாக்காமல் தடுக்கப்பட வேண்டும். நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய முக்கிய கட்சிகள் இதற்காக குரல் எழுப்ப வேண்டும். இந்த பொறுப்பினை தட்டி கழித்தால் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மக்கள் கையில் எடுத்தார்களோ, டாஸ்மாக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கு பெண்கள் கையில் எடுத்திருக்கிறார்களோ, அதை போல இந்த காவிரி நீர் போராட்டத்தையும் பொதுமக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் கையில் எடுப்பார்கள். தமிழகம் வெல்லும்.